அதாவது இப்போது இந்த மத எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் இன்றைக்கி அநேகமான பெருவாரியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடம் பரிகாரன்ற ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மதம் அந்த மதம்னு அவசியம் இல்லை, எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தங்களுடைய பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஒரு கட்டம் வரும்போது இவங்களில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் செய்யணுங்கிறத வந்து ஒரு கட்டாயமாக வச்சுருக்காங்க, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதே பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கும் மனப்பொருத்தம் இருக்கா, மன ரீதியாக அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு சேர்ந்து வாழ்வாங்களா, இந்த திருமணம் நீடிக்குமா அப்படிங்கிறதுக்காக ஒரு மனநல ஆய்வு, ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்க்ரீனிங் செய்யணும், ஒரு ஆலோசனை பெறணும், ஒரு தகுந்த ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒரு ஆலோசனை, அவங்கள 2 பேரும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி பண்ணி ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்க்ரீனிங் பண்ணுங்கிற ஒரு அவேர்னஸ் இப்போ இல்லை. அது மாதிரி இப்போ யாருமே செய்கிறது, அது மாதிரி ஒரு கடைப்பிடிக்கப்படுறதில்லை. இது கூட ஒரு மன முறிவுகளுக்கு ஒரு காரணமாக இருக்குமோ என்னமோ தெரியல. இதை பற்றி உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது இந்த ஜோதிடம் ஜாதகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில நம்பிக்கைகள். அதாவது இந்த நம்பிக்கைகள் வந்து ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக போயின்னு இருக்கேன், நார்மலாக இருக்கும் பொழுது எனக்கு வந்து என்னுடைய எதிர்பார்ப்புகள்லாம் ஏமாற்றங்களாக இருக்குது. எதையாவது வந்து நம்பி இருந்து அது வந்து அந்த காரியம் முடிஞ்சதுன்னா அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வருது. 2வது, நான் சமூகத்தில் பார்க்குற வெற்றி அவங்களுடைய ஹேபிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போகிறாரு, குறிப்பிட்ட ஜோசியரை பார்க்குறாரு, அவருக்கு வந்து அரசியல் செல்வாக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அவருக்கு பயங்கர பிஸ்னஸ் இருக்குது. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவரை வந்து பின்பற்றி, ஏன்னா இவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க, இவங்களுடைய பழக்க வழக்கங்களை நம்மளும் வந்து பின்பற்றலாம்னு சொல்லிட்டு அப்படி வர்றது சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. அதே ஜோசியம் வந்து நீங்கள் 2 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இது வந்து 10 கட்டமும் பிரமாதமாக இருக்குன்னு 10க்கு 10ன்னுவாங்க. இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா இது வந்து சுத்தங்க அப்படின்வாங்க. அதாவது வந்து பயங்கரமான இது வந்து ஸ்லேடைகள்லாம் இருக்குது, பூராடாது நூலாடாது அந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமான இது சொல்லுவாங்க, தகப்பனை அடிச்சிடும், இது வந்து ஒரு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய அது வந்து எது உங்களுடைய நம்பிக்கைகள் உங்களுக்கு நல்லது கொடுத்ததுன்னா வச்சிருங்க, அதுலேயும் எல்லைகள் தாண்டாமல் இருங்க.